நாளைக்குள்ளே கிடைக்கிறாச்சு. எல்லாரும் அம்மாவை நினைச்சா எல்லாரும் அப்பாவை நினைக்கிறேன். நாடகத்தை எப்ப ஆரம்பிச்சான்னு அதுல இருந்து தாமா பண்றாங்க. நாம ஒரு பேரக்காரமா அட்ரஸ்காரமா கட்டி விட்டு விட்டு நான் உள்ள போனேன். லவ் பண்ணி அப்படியே வந்தா ஜாதி லட்சு உள்ள தெரிஞ்சுருக்கோம். நாடக கதை இது ராத்திராங்க வச்சுட்டு பொம்பளை விஷயத்த அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதுதான் காலம் மாறி போச்சு. நீ போய் அவ பேருன்னா அட்ரஸ் நான் கேட்டு சரி உனக்காக என் நண்பனுக்காக இல்ல கேளுங்க. என்ன பொறுமையா பேசுறான். பொம்பளடா எப்பவுமே ஒரு குளத்துல தாமரை எடுக்க சொல்ல தண்ணி சொல்லக்கூடாது. தண்ணி கழிச்சு விடும். பொறுமையா எடுக்கணும். பொம்பளை என் ஜாமான் குடிச்சே ஜாமான கராச்சி போலாம். இதுக்கெல்லாம் இங்க வேலை இல்ல. போடுறா போருக்குதான்டா போவேன். அது சங்கதி அழிக்கும், சங்கதி உருவாக்கும். என்ன பேசு? அது உங்க அண்ணி மாதிரி பாய் போச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போட்டி ஆகணும். அது கீழா நீ போடா. நீயா பேசு. மூஞ்ச பாக்காதரா. நீ பார்த்து பேசு. பார்த்தானா என் ஊர்ல ஒரு சம்பவம் ஆச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். சரி அவர் என்ன பண்ணாரு? அவர் போய் லெட்டர் கொடுத்து பால் மாறினா அவன் ஃப்ரெண்டு கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. கொடுத்து இவர் எத்துமா அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குது. இவர் எழுதிட்டு அவர் எதுவும் கொடுக்குது. இவன் எத்து போய் கொடுத்துருந்தான். அவனுக்கு அந்த பொண்ணு பிக்கப் ஆயிடுச்சு. அவன் தள்ளி நீ சும்மா எழுதி கொடுத்தான் பொண்ணு. அது மாதிரி நீ பார்த்து தள்ளி மூட்டு நான் மூச்சுக்காரன். பொம்பளை விஷயம் எல்லாருக்கும் பயம் வரும்டாது. ஆமா சரி பாப்பா. பாருவ மாட்டா வேலை உண்டு. பாக்கணும்டா. நான் எங்க திரும்பினாலும் என்ன பாக்கண்டா. அதான் போச்சாமி. ஆமாடா ரொம்ப அழகாச்சே. பாக்கிறதுக்கு மட்டும்தான் வருவேன். அப்போ பெண்ணே உன்னுடைய பேர் எந்த நாட்டை சேர்ந்தவன்? கோவிந்தமா ஆயமா மினிமா ஒரு பேர் யாராவது வைப்பாங்க. அந்த ஐஸ்வர்யா வைப்பாங்க. வாங்க கேட்டுப்பாரு. வந்திருப்பது நீங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவங்க? எதுக்காக என்ன வந்து வழி மடக்கிறீங்க? ஆதார் கார்டு எடுத்து ஜெகஸ் போட்டு எடுத்து யாரை பார்த்தாலும் கேட்கறாங்க. அட்ரஸ் கேட்கறாங்க. போப்போ பெண்ணே இதே நாட்டை சேர்ந்தவன் முப்படை தளபதி கோலபந்தம். வந்த கட்சியில பாருங்க. சாரி அது வந்து ஐயா நீங்க
என்ன மனசார வாழ்த்துங்க ஐயா. போல என்றும் நல்ல மகன். போட்டாலும் உன் level தான் நீ. அவன் கண்டான். ஐயா நான் யார் தெரியுமா? யார்? நான் தான் முன்னாள் கோட்டை காவலனுடைய மகள். இதா? நான் பொண்ணா? ஆமாங்க. நான் பொண்ணா? Oh my God, oh my God. எனக்கு முதலே தெரியாம போச்சு. ஏய். நீ தான் உன்னை நான் வந்து பார்க்க சாக உன்னை சைடு அடிச்சு. ரொம்ப அடிப்பட்டா. ஏன் நிறைய பேர் அப்படித்தான் பண்றான். அவன் தம்பி ஃப்ரெண்டா போறான், அவன் உட்கார் லவ் பண்ணிட்டு வந்துடுறான். குறுக்கு வைக்கச் செல்லாதே. அவன் கெட்டு போச்சு. ஏய். யாரும் வீட்டை சேர்க்காதீங்க, லவ் பண்ணிட்டு போடுவாங்க. உன்னுடைய பேர் என் பேர் தாங்க மலர் கொடி. மலர் கொடி அப்படியே சுத்திக்கு. ரொம்ப சுத்துவாங்க. தேவே, ஒரு ஒரு மகனே. சரிங்க. நான் போய் வாட்டாடி கண்டாடி போய். ஏய்! உன்னுடைய பேச்சை கேட்டு இந்த பெண்ணை சந்திக்க வேண்டேன். சரி. இவளை பார்த்தவுடன் என் மனமானதே சற்று ஏய் ஏய் அப்போ ஒரு மாயில பேசும் ஒரு மாயில அது பேசும். நேர வாயே. அப்ப இதே நல்ல வாயே. என்னடா திடீர்னு வடிவேல் மாதிரி அறிக்கிட்டேன். என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். தெரியுமா ஒரு ஆய கூட விட மாட்டேன். தற்சமயம் எப்பேற்பட்டவன் தெரியுமா? கடல் கடலில் தேடினோம் சிற்பிகள் கிடைக்க, கடல் ஆழத்தில் தேடினோம் முத்துக்கள் கிடைக்க. முத்துக்களை விட டேய் 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 புத்தி மட்டும் போறாத. இப்ப நான் என்ன பண்ணுன்றேன்? தற்சமயம் நல்ல வேலை இது நீ சொல்லல. அந்த ஆண்டன் வந்து உன் வாயில சொல்றான். டேய் இங்க ஏதோ நடக்கும்போது கொஞ்சம் நீ உள்ள போறான் உள்ள போறான். அதனால நான் உள்ள போறேன். பாத்துக்கோ பாத்துரு கை பத்திரம். இது காதல் விஷயம். என்னையே தாங்க முடியலையா? அப்படிதான் சொல்லுவான். சில பேர் கை எடுப்பான், சில பேர் காலை எடுப்பான். ஏன்னா அது லவ் விஷயம். பல உதிரங்களை பார்த்து பார்த்து அது தானே கோயாக்குற வேலை சாப்பிடாது. சும்மா ரத்தம் உதிரலாம். சரி நான் போய் வர பாத்துக்கோ. என்ன கேட்டியோ விட்டு அனுப்பானுங்க. வருபாட்டு வரதான் தான் தெரியும். ஏய் போடா. சொல்லுங்க. பத்தாமரை குளத்தில் பூத்த செந்தாமரை போல் காட்சியளிக்கிறாயே. செந்தாமரை. பெயருக்கு கேட்ட உருவம். அப்படியா? உருவத்துக்கு கேட்ட பெயர். சரி. மலர்ப்படே, உன்னை பார்த்தவுடன் என் மனமானதே சற்று மாறிவிட்டது. மனசு மாறிடுச்சா? நீங்க சொல்ல வார்த்தை எனக்கு புரியலையே. புரியவில்லை? இப்போது தானே உங்களை முதல் முறையா பார்க்கிறேன். ஆமாங்க. மலர்ப்படே, பார்த்ததில் பிடித்த உன் முகம், ஆமா. கேட்டதில் பிடித்தது குரல், படித்ததில் பிடித்தது பெயர், ரசித்ததில் பிடித்தது உன் குணம், அழகியதில் பிடித்தது உன் அழகு, துடிப்பது என் இதயம், துடிக்க வைப்பது உன் நிலை, நீ இருப்பதோ தொலைதூரத்தில், உன் கனவுகளும் நினைவுகளும் இருப்பது வாக்கண்டே வா. எங்க வர சொல்றீங்க? இன்னத்துக்கு நடுநேரத்துல போயிட்டு புரியவில்லை? எனக்கு புரியலையே. கண்ணே உன்னை காண கம்பெனி தேடவா? அவையோர் பல சூட கவிழ்த்தனை கரும் மூத்தல் அலையோர் துள்ளும் இடை ரெண்டும் வாக்கண்ணே. எனக்கு நீங்க சொல்ல வார்த்தைய மனசுக்கே புரியலங்க. புரியுற மாதிரி சொல்லுங்க. வானத்தில் கேட்பது இடியோசை, வார்த்தையா? கடலில் கேட்பது அலைவோசை, கோவிலில் கேட்பது மணி, இந்த ஆழமந்தான் இதயத்தில் கேட்பது காதல். I love you. I love you வா? போன வாய முடுங்க. என்ன வார்த்தை பேசுறீங்க? காதலிக்கிறேன் ஐ லவ் யூன்னு சொல்றீங்க. நீங்க நினைக்கிற தவறான பெண் நான் கிடையாதுங்க. கண்டவருக்கெல்லாம் காட்டும் இது காமக்கலை இல்லைங்க. நீக்கப்படாத ஒரு அழகிய சிலை. வேண்டாங்க. அந்த சிலையைத்தான் தொட்டு ருசி பார்க்க வேண்டும் என்று மனப்பட்டை கட்டி வைத்து வாக்கண்ணே வா. வேண்டாங்க. வாதத்திற்கு வருதுண்டு, பிடிவாதத்திற்கு வருது கிடையாது. ஒரு உறவு மீது ஆசை வைத்து விட்டோம், அந்த பொருளை அடைந்தே தீர்வான். உப்படை தலைமையான வந்தார். வாக்கண்ணே வா. நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. நீங்க நினைப்பதெல்லாம் ஒரு பகல் கனவுங்க. பகல் கனவு. ஒரு பொழுது என்னிடத்தில் பலிக்கவே பலிக்காது. மலர்கொடே, உன்னை பார்க்க பார்க்க என் மனம் எப்படி தெரியுமா துடிக்கிறது? கண்ணோ, அவர்களை எடுத்துட்டு போறானே புத்திரையும் அழகினடி தான் எவன் வையும் உனக்கும் எனக்கு என்ன பொருத்தம் பண்ண சேர்ந்தான் கண்ணார வைக்கிற சபை கண்ணையா உன்னால சாதிப்பிட்ட வாழ்க்கை எடுத்துட்டு போறானே
ஒரு முறை இப்படி நடந்தது இருவருடைய தலையில் தலையில உள்ள அண்ணா உன் மூஞ்சி பாருண்ணா பூனை பிடிக்கிறதுலே நல்லா இருக்கான் அவனை கூட கேவலமானது உனக்கு காதல் ஒண்ணு கேக்குதா அண்ணா இந்த நேரத்துல நீங்களே வரலன்னா என் உயிரை பறிச்சுட்டு இருப்பாண்ணா வராதுன்னு சொன்னாங்க அந்த ஆண்டவன் என்னை எப்படி காப்பாத்தலாம் என் மூளை வச்சு நான் கரெக்டா தப்பிச்சேன் அவன் வாயில வந்து சொன்னா பாரு எங்க எது நடப்பது போறாம நான் போயிட்டேன் பச்சா நான் இந்த வச்சுக்க அவன் பண்ணுக்குது ஒரு நாட்டு தளபதி தெரிஞ்சவன் நெஞ்சில காலை வச்சுவேன் நான் இன்னும் தான் வச்சிருக்கேன் மன்னிப்போம் என்ற சமயம் ஒன்னாட்டை பெறுவார் முப்படை தளபதி ஓனம்ல என்னை தொட்டா மாதிரி நான் சரித்திரவில்லை நான் பெரிய கை வச்செல்லாம் மறைக்கிறாங்க இதே என்னாச்சுன்னா மூணு தண்டாரு அதிர்த்தவனை பிறகு பார்த்து போது ஆனால் என் மனக்கவலை கொடுக்க வேண்டும் நான் சரகடிக்கலாம் என் அந்தரங்க காதலே ஓ பார்வதியை சந்திக்கிறேன் முதல்ல பாப்போம் போ